அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்குல நீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனேயே கொஞ்சமும் வெட்கமே இல்லாம ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையில இறங்கிட்டாங்க திமுக. ஞானசேகரனுக்கு பின்னாடி இருக்கிற சார் யாரு, முதல் நாள் கைதுக்கும் விடுவிச்சதுக்கும் இடையில என்ன நடந்ததுன்றத அப்பட்டமா மறைச்சு ஞானசேகரனுக்கு 5 மாதத்துல தண்டனை வாங்கி கொடுத்தது ஸ்டாலின் அரசின் சாதனைன்னு தம்பட்டம் அடிச்சுக்கிற அக்கா கனிமொழி 2021 இருந்து 2024 வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை பாலியல் வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வழக்குகள் பதிவாகி இருக்கின்றத மறந்துட்டாங்க போல. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்குகள், பாலியல் வழக்குகள்னு சுமார் 40,000 வழக்குகள் இருக்குங்க. இந்த எண்ணிக்கை பெண்களுக்கு வார்த்தையில கூட மரியாதை காட்டாத, வாக்கு வங்கிக்காக மேடையில மட்டுமே பெண் பாதுகாப்பு புனிதம் பேசுற திமுகவின் முகத்துல பலார்னு அரைகிறதையே காட்டுது. பாலியல் குற்றங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைன்னு திமுக அரசு பேசினாலும் குற்றவாளிகள் தப்பிக்கிற சம்பவங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. தெய்வ செயலே அதுக்கு சமீபத்திய உதாரணம். பெண்கள் பாதுகாப்புக்காக திமுக போட்ட சட்டங்கள் எதுவுமே நடைமுறையில வரல. எல்லாம் ஏட்டளவுல தான் இருக்கு. காவல்துறையோட அலட்சியமும் அரசியல் தலையீடுகளும், சமூகத்துல ஆணாதிக்க மனோபாவமும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தலைவிரிச்சாட முக்கிய காரணங்களா இருக்கு. முதல்ல அதை சரி பண்ணுங்கக்கா, அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்டுங்கன்னு மக்கள் விமர்சிக்கிறாங்க. ஒரு தீர்ப்புல ஸ்டிக்கர் ஒட்டி 40,000 வழக்குகளை மூடி மறைக்க பாக்குறது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை. இத பத்தி கேள்வி கேட்டா அக்கா பதில் சொல்ல மாட்டாங்க, ஓடி ஒளிஞ்சிடுவாங்க. அதாங்க அதிமுக ஆட்சியில இளம் விதவைகள் அதிகரிச்சுட்டாங்கன்னு தொண்டை தண்ணி வத்த கத்துனவங்க இப்போ இளம் விதவைகள் இல்லையான்னு செய்தியாளர்கள் கேட்டதும் தலை தெறிக்க ஓடுனாங்களே, அந்த மாதிரி. ஆக முதுகுக்கு பின்னாடி அழுக்கு முட்டைய வச்சுக்கிட்டு முகத்தை மட்டும் அழகா காட்டுற திமுகவின் முகமுடி கிழிஞ்சு அதன் தோல்விகள் அம்பலமாகி இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவோ நீதி வழங்கவோ இந்த ஆட்சிக்கு உண்மையான திறனோ விருப்பமோ இல்லை. வெறும் ஒப்பனையால மக்களின் வாக்குகளை பெறலாம்ன்ற திமுகவின் பகல் கனவுக்கு பெண்களின் கண்ணீரே பதில் சொல்லும்.